For join our free courses எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும். இந்தியாவில் பணிபுரியும் பெண்களின் பிரச்சினைகளை பற்றி விவாதிக்கவும். இந்தியாவில் பணிபுரியும் பெண்கள் எதிர்கொள்ளும் பிரச்சினைகள் பன்முகத்தன்மை கொண்டவை. அவர்கள் ஒருபுறம் பொருளாதார சுதந்திரத்தை நோக்கி பயணித்தாலும் மறுபுறம் சமூக மற்றும் கலாச்சார தடைகளை தாண்ட வேண்டியுள்ளது. இப்பிரச்சினைகளை 4 முக்கிய பிரிவுகளாக பகுப்பாய்வு செய்யலாம். பணியிடச் சவால்கள் ஒர்க்பிளேஸ் சேலஞ்சஸ். பாலியல் துன்புறுத்தல் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட். பாஷ் சட்டம் 2013 அமலில் இருந்தாலும் பல நிறுவனங்களில் உள்ளுக்குழு ICC பெயரளவிற்கே உள்ளது. மறைமுகச் சீண்டல். நேரடியான வன்முறையை விட இரட்டை அர்த்த பேச்சுக்கள், உற்றுப்பார்த்தல் மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கை குறித்த தேவையற்ற கேள்விகள் inappropriate enquiries பெண்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்குகின்றன. ஊதிய முரண்பாடு ஜெண்டர் பே கேப். சம வேலைக்கு சம ஊதியம் என்பது சட்டத்தில் இருந்தாலும் நடைமுறையில் இல்லை. புள்ளிவிவரம். உலக பொருளாதார மன்றத்தின் அறிக்கையின்படி இந்தியாவில் ஆண்கள் வாங்கும் ரூபாய்க்கு பெண்கள் சராசரியாக 75 முதல் 80 வரை பைசா மட்டுமே பெறுகிறார்கள். குறிப்பாக அமைப்புசாரா துறைகளில் விவசாயம், கட்டுமானம் இந்த இடைவெளி மிக அதிகம். கண்ணாடி உட்கூரை கிளாஸ் செல்லிங். பெண்கள் எவ்வளவு திறமையானவர்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட உயர் பதவிக்கு மேல் ஏகா, CEO, போர்ட் மெம்பர் அவர்களை நிர்வாகம் அனுமதிப்பதில்லை. பெண்களால் கடினமான முடிவுகளை எடுக்க முடியாது அல்லது குடும்ப பொறுப்புகளால் வேலையில் கவனம் செலுத்த முடியாது என்ற தவறான முன்முடிவுகளே ஸ்டெரியோடைப்ஸ் இதற்கு காரணம். சமநிலைச் சவால்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸ் இஷ்யூஸ். இரட்டைச் சுமை டபுள் பர்டன். இதுவே பணிபுரியும் பெண்கள் சந்திக்கும் மிகப்பெரிய பிரச்சினை. அலுவலகத்தில் 8 முதல் 9 வரை மணி நேரம் வேலை செய்துவிட்டு வீட்டிற்கு வந்தால் சமையல், துப்புரவு மற்றும் குழந்தை பராமரிப்பு என 2வது ஷிஃப்ட் செகண்ட் ஷிஃப்ட் வேலையை செய்ய வேண்டியுள்ளது. ஆண்கள் வீட்டு வேலைகளை பகிர்வது இன்னும் குறைவாகவே உள்ளது. தாய்மைக்கான தண்டனை மதர்ஹுட் பெனல்டி. திருமணம் அல்லது கர்ப்பம் தரிக்கும் போது பல தனியார் நிறுவனங்கள் பெண்களை வேலையிலிருந்து நீக்குகின்றன அல்லது முக்கிய பொறுப்புகளை வழங்குவதை தவிர்க்கின்றன. மகப்பேறு விடுப்பு 26 வாரங்கள் முடிந்து திரும்பும் பெண்களுக்கு பதவி உயர்வு மறுக்கப்படுவதும் குறைந்த சம்பளத்திற்கு மாற்றப்படுவதும் நடக்கிறது. பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பு சேஃப்டி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். போக்குவரத்து மற்றும் இரவு பணி. இரவு நேர ஷிஃப்ட் நைட் ஷிஃப்ட் முடிந்து வீடு திரும்புவது பெண்களுக்கு பெரும் சவாலாக உள்ளது. பொது போக்குவரத்து வசதி இல்லாமை மற்றும் ஆள் நடமாட்டம் இல்லாத சாலைகள் அவர்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குகின்றன. அடிப்படை வசதிகள். கழிப்பறை வசதி. கட்டுமானத்துறை, ஜவுளிக் கடைகள் மற்றும் சிறு தொழிற்சாலைகளில் பணிபுரியும் பெண்களுக்கு சுத்தமான மற்றும் தனி கழிப்பறை வசதிகள் இல்லை. இது சிறுநீரகத் தொற்று, உத்தி போன்ற உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. குழந்தை காப்பகம் கிரெஷ். 50க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் இருந்தால் காப்பகம் இருக்க வேண்டும் என்ற விதியை சிறு நிறுவனங்கள் மதிப்பதில்லை. சமூக மற்றும் உளவியல் அழுத்தங்கள். குற்ற உணர்வு கில்ட். குழந்தைகளை சரியாக பார்த்துக்கொள்ள முடியவில்லை என்ற குற்ற உணர்வை சமூகம் மற்றும் குடும்பத்தினர் பெண்கள் மீது திணிக்கிறார்கள். வேலைக்கு செல்லும் பாதை. பொது இடங்களில் பின்தொடர்தல், ஸ்டாக்கிங் மற்றும் கேலி கிண்டல்கள் தினசரி அலுவலகம் செல்வதையே ஒரு போராட்டமாக மாற்றுகின்றன. முடிவுரை. இந்திய பெண்கள் பொருளாதார ரீதியாக முன்னேறினாலும் சமூக கட்டமைப்பில் மாற்றம் ஏற்படவில்லை. வேலைக்கு செல்லும் பெண் என்பவரை சமூகம் கொண்டாடுகிறது, ஆனால் வீட்டு வேலையை பகிரும் ஆண் என்ற கலாச்சாரம் இன்னும் வளரவில்லை. இந்த சூழலை மாற்ற பாதுகாப்பான பணியிடங்கள் மட்டும் போதாது, வீட்டுப் பொறுப்புகளில் சமத்துவமும் ஷேர்ட் பேரண்டிங் அவசியம். டிஸ்கஸ் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் விமென் இன் இந்தியா. இந்தியாவில் பணிபுரியும் பெண்களின் பிரச்சினைகளை பற்றி விவாதிக்கவும். Working women in India face a multitude of challenges that hinder their personal and professional growth. இந்தியாவில் பணிபுரியும் பெண்கள் தங்கள் தனிப்பட்ட மற்றும் தொழில்முறை வளர்ச்சியை தடுக்கும் பல சவால்களை எதிர்கொள்கின்றனர். Key issues. Gender pay gap.
Women earn significantly less than men for the same work, with men earning 82 விழுக்காடு of labor income while women earn only 18 விழுக்காடு. India has one of the highest gender pay gaps globally, ranking 135 out of 146 nations in terms of gender disparity. பாலின ஊதிய இடைவெளி. பெண்கள் ஒரே வேலைக்கு ஆண்களை விட கணிசமாக குறைவாகவே சம்பாதிக்கிறார்கள். ஆண்கள் 82 விழுக்காடு தொழிலாளர் வருமானத்தை பெறுகிறார்கள், பெண்கள் 18 விழுக்காடு மட்டுமே சம்பாதிக்கிறார்கள். பாலின வேறுபாட்டின் அடிப்படையில் இந்தியா உலகளவில் அதிக பாலின ஊதிய இடைவெளிகளை கொண்டுள்ளது. 146 நாடுகளில் 135வது இடத்தில் உள்ளது. Workplace harassment. Sexual harassment remains a major concern, with a 27 விழுக்காடு rise in workplace complaints reported in 2022. The lack of effective implementation of laws like the POSH Act exacerbates the issue. பணியிட துன்புறுத்தல். பாலியல் துன்புறுத்தல் ஒரு முக்கிய கவலையாக உள்ளது. 2022இல் பதிவான பணியிட புகார்களில் 27 விழுக்காடு அதிகரிப்பு உள்ளது. POSH சட்டம் போன்ற சட்டங்களை திறம்பட செயல்படுத்தாதது பிரச்சினையை அதிகரிக்கிறது. Limited leadership roles. Women face invisible glass ceilings, making it difficult for them to advance to senior management or board roles. Bias and assumptions about family responsibilities contribute to this limitation. வரையறுக்கப்பட்ட தலைமைத்துவ பாத்திரங்கள். பெண்கள் கண்ணுக்கு தெரியாத கண்ணாடி உச்சவரம்புகளை எதிர்கொள்கிறார்கள், இதனால் அவர்கள் மூத்த மேலாண்மை அல்லது வாரிய பதவிகளுக்கு முன்னேறுவது கடினம். குடும்ப பொறுப்புகள் பற்றிய சார்புகள் மற்றும் அனுமானங்கள் இந்த வரம்புக்கு பங்களிக்கின்றன. Career breaks and motherhood penalty. Women often experience lost opportunities, slower promotions, or are seen as less committed after taking career breaks for child care or other responsibilities. தொழில் விடுமுறைகள் மற்றும் தாழ்மை தண்டனை. பெண்கள் பெரும்பாலும் இழந்த வாய்ப்புகள், மெதுவான பதவி உயர்வுகளை அனுபவிக்கிறார்கள், அல்லது குழந்தை பராமரிப்பு அல்லது பிற பொறுப்புகளுக்காக தொழில் விடுமுறை எடுத்த பிறகு குறைவான அர்ப்பணிப்புடன் பார்க்கப்படுகிறார்கள். Unconscious bias. Managers may unintentionally favor men for strategic positions, and women may face biases in performance appraisals and promotions. சுயநினைவின்றி சார்பு. மேலாளர்கள் தற்செயலாக ஆண்களை மூலோபாய பதவிகளுக்கு ஆதரிக்கலாம், மேலும் பெண்கள் செயல்திறன் மதிப்பீடுகள் மற்றும் பதவி உயர்வுகளில் சார்புகளை எதிர்கொள்ள நேரிடும். Work-life balance. Women bear a disproportionate burden of household duties, childcare, and parenting responsibilities, making it challenging to balance work and personal life. வேலை, வாழ்க்கை சமநிலை. வீட்டுக் கடமைகள், குழந்தை பராமரிப்பு மற்றும் பெற்றோருக்குரிய பொறுப்புகளின் விகிதாச்சாரமற்ற சுமையை பெண்கள் சுமக்கிறார்கள், இதனால் வேலை மற்றும் தனிப்பட்ட வாழ்க்கையை சமநிலைப்படுத்துவது சவாலாகிறது. Safety concerns. Women face risks and harassment while commuting to work, particularly in urban areas with inadequate public transportation. பாதுகாப்பு கவலைகள். பெண்கள் வேலைக்கு செல்லும் போது ஆபத்துகள் மற்றும் துன்புறுத்தல்களை எதிர்கொள்கிறார்கள், குறிப்பாக போதுமான பொது போக்குவரத்து இல்லாத நகர்ப்புறங்களில். Lack of maternity and childcare support. Inconsistent implementation of maternity leave policies and limited childcare options hinder women's ability to balance work and family responsibilities. மகப்பேறு மற்றும் குழந்தை பராமரிப்பு ஆதரவு இல்லாமை. மகப்பேறு விடுப்பு கொள்கைகளை சீரற்ற முறையில் செயல்படுத்துவது மற்றும் வரையறுக்கப்பட்ட குழந்தை பராமரிப்பு விருப்பங்கள் வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகளை சமநிலைப்படுத்தும் பெண்களின் திறனை தடுக்கின்றன. Social conditioning and stereotypes. Women face pressure to conform to traditional roles, and those who prioritize their careers may be viewed as too career-focused. சமூக நிலைமை மற்றும் ஸ்டீரியோடைப்கள். பாரம்பரிய பாத்திரங்களுக்கு இணங்க பெண்கள் அழுத்தத்தை எதிர்கொள்கின்றனர், மேலும் தங்கள் தொழில்களுக்கு முன்னுரிமை அளிப்பவர்கள் அதிக தொழில் சார்ந்தவர்களாக பார்க்கப்படலாம். Limited networking opportunities. Women may find it difficult to network in male-dominated environments, which can limit their access to mentorship, leadership visibility, and career advancement opportunities. வரையறுக்கப்பட்ட நெட்வொர்க்கிங் வாய்ப்புகள்.
ஆண் ஆதிக்கம் செலுத்தும் சூழல்களில் நெட்வொர்க் செய்வது பெண்களுக்கு கடினமாக இருக்கலாம். இது வழிகாட்டுதல், தலைமைத்துவ தெரிவுநிலை மற்றும் தொழில் முன்னேற்ற வாய்ப்புகளுக்கான அணுகலை கட்டுப்படுத்தலாம். These challenges highlight the need for systemic change, including policy reforms, cultural shifts, and support systems to promote gender equality and empower working women in India. இந்த சவால்கள் இந்தியாவில் பாலின சமத்துவத்தை ஊக்குவிப்பதற்கும் உழைக்கும் பெண்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கும் கொள்கை சீர்திருத்தங்கள், கலாச்சார மாற்றங்கள் மற்றும் ஆதரவு அமைப்புகள் உள்ளிட்ட முறையான மாற்றத்தின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகின்றன. ஐடி துறையில் பெண்கள் பற்றிய சமூகவியல் கண்ணோட்டத்துடன் ஒரு சிறு குறிப்பை எழுதுங்கள். இந்தியாவில் தகவல் தொழில்நுட்பத்துறை செக்டர் என்பது பெண்களுக்கு வெறும் வேலைவாய்ப்பை மட்டும் வழங்கவில்லை, அது அவர்களின் சமூக அந்தஸ்து, குடும்ப அமைப்பு மற்றும் கலாச்சார மதிப்புகளில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. சமூகவியல் கண்ணோட்டத்தில் சோசியலாஜிக்கல் பெர்ஸ்பெக்டிவ் இதன் தாக்கங்களை பின்வருமாறு விளக்கலாம். சமூக படுகையில் மாற்றம். சோஷியல் மொபிலிட்டி. ஐடி துறை பெண்களுக்கு பொருளாதார சுதந்திரத்தை எக்கனாமிக் இண்டிபெண்டன்ஸ் வழங்கியுள்ளது. நடுத்தர வர்க்க பெண்கள் தங்கள் குடும்பத்தின் முதல் தலைமுறை பட்டதாரிகளாகவும் அதிக சம்பளம் வாங்குபவர்களாகவும் மாறியுள்ளனர். இது குடும்பத்தில் அவர்களின் முடிவெடுக்கும் அதிகாரத்தை டிசிஷன் மேக்கிங் பவர் உயர்த்தியுள்ளது. இரட்டை சுமை. டபுள் பர்டன். செகண்ட் ஷிஃப்ட். சமூகவியலாளர் ஆர்லி ஹோட்சைல்ட் டாலி ஹாக்ஸ்சைல்ட் கூறியது போல, ஐடி துறையில் பணிபுரியும் பெண்கள் இரண்டாவது ஷிஃப்ட் வேலையை எதிர்கொள்கிறார்கள். அலுவலகத்தில் 9 முதல் 10 வரை மணி நேரம் மன அழுத்தம் நிறைந்த வேலை. குளோபல் கிளையண்ட்ஸ். டெட்லைன்ஸ். வீட்டிற்கு வந்ததும் பாரம்பரியமான மருமகளாக சமையல் மற்றும் குழந்தை பராமரிப்பு. இந்த நேர வறுமை டைம் பாவர்ட்டி பெண்களுக்கு தீவிர மன அழுத்தத்தையும் பர்ன் அவுட் குற்ற உணர்வையும் கில்ட் ஏற்படுத்துகிறது. இரவு பணி மற்றும் கலாச்சார அதிர்ச்சி. பாரம்பரிய இந்திய குடும்பங்களில் பெண்கள் சூரியன் மறைந்ததும் வீட்டிற்குள் இருக்க வேண்டும் என்ற விதி இருந்தது. ஐடி துறை இந்த விதியை உடைத்தது. பெண்கள் இரவு நேரங்களில் நைட் ஷிஃப்ட்ஸ் வேலைக்கு செல்வதும் தனியாக பயணம் செய்வதும் சமூகத்தில் ஒரு புதிய இயல்பு நிலையை நியூ நார்மல் உருவாக்கியுள்ளது. இருப்பினும் இது பல குடும்பங்களில் முரண்பாடுகளையும் ஃபேமிலி கான்ஃப்ளிக்ட்ஸ், பாதுகாப்பு குறித்த அச்சத்தையும் ஏற்படுத்துகிறது. கண்ணாடி உட்கூரை. கிளாஸ் சிலிங். ஐடி துறையில் நுழைவு நிலையில் என்ட்ரி லெவல் பெண்களின் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் உயர் பதவிக்கு செல்லும் போது டாப் மேனேஜ்மெண்ட் சிஎக்ஸ்ஓ அவர்களின் எண்ணிக்கை வெகுவாக குறைகிறது. பெண்களால் கடினமான திட்டங்களை வழிநடத்த முடியாது அல்லது குடும்பத்திற்காக வேலையை விடுவார்கள் என்ற ஆணாதிக்க முன்முடிவுகள் பேட்ரியார்க்கல் ஸ்டெரியோடைப்ஸ் இன்றும் இத்துறையில் உள்ளன. திருமணச் சந்தை. மேரேஜ் மார்க்கெட். ஐடி துறையில் இருக்கும் பெண்ணுக்கு திருமணச் சந்தையில் மதிப்பு டிமாண்ட் அதிகம். காரணம் அவர்களின் அதிக சம்பளம். அதே சமயம் அதிகம் படித்த சுதந்திரமான பெண் அடங்கிப் போக மாட்டார் என்ற பயமும் வரன் வீட்டாரிடம் உள்ளது. இது திருமண வயதை தாமதப்படுத்துகிறது. டெலேட் மேரேஜ். முடிவுரை. ஐடி துறை பெண்களுக்கு பொன்னான விலங்குகளை கோல்டன் ஹேண்ட்கஃப்ஸ் போன்றது. அது பொருளாதார விடுதலையை தந்தாலும் சமூக ரீதியாக அவர்கள் இன்னும் பணிச்சுமை மற்றும் கலாச்சார எதிர்பார்ப்புகளுக்கு இடையே போராடிக்கொண்டே இருக்கிறார்கள். உண்மையான மாற்றம் என்பது அலுவலகத்தில் மட்டுமல்ல, வீட்டுச் சமையலறையிலும் சமத்துவம் வரும்போதே நிகழும். Write short note with a sociological perspective on women in the IT sector. ஐடி துறையில் பெண்கள் பற்றிய சமூகவியல் கண்ணோட்டத்துடன் ஒரு சிறு குறிப்பை எழுதுங்கள். Women in the IT sector, a sociological perspective. ஐடி துறையில் பெண்கள் ஒரு சமூகவியல் பார்வை. The IT sector has seen a significant influx of women in recent decades, but despite this, women still face various challenges and barriers. சமீபத்திய தசாப்தங்களில் ஐடி துறையில் பெண்களின் குறிப்பிடத்தக்க வருகை ஏற்பட்டுள்ளது. ஆனால் இது இருந்த போதிலும் பெண்கள் இன்னும் பல்வேறு சவால்கள் மற்றும் தடைகளை எதிர்கொள்கின்றனர். Key issues. Glass ceiling. Women often face a glass ceiling, limiting their career advancement opportunities and leadership roles. கண்ணாடி உச்சவரம்பு.
பெண்கள் பெரும்பாலும் கண்ணாடி உச்சவரம்பை எதிர்கொள்கின்றனர், இது அவர்களின் தொழில் முன்னேற்ற வாய்ப்புகள் மற்றும் தலைமை பாத்திரங்களை கட்டுப்படுத்துகிறது. Gender stereotypes. Women in IT are often subject to stereotypes, such as being seen as less competent or less capable than men in technical fields. பாலின ஸ்டீரியோடைப்கள். IT-இல் பெண்கள் பெரும்பாலும் ஸ்டீரியோடைப்களுக்கு ஆளாகிறார்கள், அதாவது தொழில்நுட்பத் துறைகளில் ஆண்களை விட குறைவான திறமையானவர்களாகவோ அல்லது குறைவான திறன் கொண்டவர்களாகவோ பார்க்கப்படுகிறார்கள். Work-life balance. Women in IT often struggle to balance work and family responsibilities due to societal expectations and lack of support. வேலை, வாழ்க்கை சமநிலை, சமூக எதிர்பார்ப்புகள் மற்றும் ஆதரவு இல்லாததால் IT-இல் பெண்கள் பெரும்பாலும் வேலை மற்றும் குடும்ப பொறுப்புகளை சமநிலைப்படுத்த போராடுகிறார்கள். Sexual harassment. Women in IT may face sexual harassment and hostile work environments, which can impact their well-being and career advancement. பாலியல் துன்புறுத்தல். IT-இல் பெண்கள் பாலியல் துன்புறுத்தல் மற்றும் விரோதமான பணிச்சூழலை எதிர்கொள்ளக்கூடும், இது அவர்களின் நல்வாழ்வு மற்றும் தொழில் முன்னேற்றத்தை பாதிக்கும். Lack of representation. Women are underrepresented in IT fields, particularly in senior positions, which can perpetuate the existing power dynamics and limit opportunities for women. பிரதிநிதித்துவம் இல்லாமை. IT துறைகளில், குறிப்பாக மூத்த பதவிகளில் பெண்கள் குறைவாகவே பிரதிநிதித்துவப்படுத்தப்படுகிறார்கள், இது தற்போதுள்ள அதிகார இயக்கவியலை நிலைநிறுத்துகிறது மற்றும் பெண்களுக்கான வாய்ப்புகளை மட்டுப்படுத்துகிறது. These issues highlight the need for a more inclusive and equitable work environment in the IT sector, where women can thrive and reach their full potential. இந்த பிரச்சினைகள் IT துறையில் பெண்கள் செழித்து தங்கள் முழு திறனையும் அடையக்கூடிய, மிகவும் உள்ளடக்கிய மற்றும் சமமான பணிச்சூழலின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகின்றன. பாஷ் சட்டம் என்றால் என்ன? இன்றைய காலத்திலும் கூட பணியிடத்தில் பெண்களால் துன்புறுத்தப்படுபவரை அடையாளம் காண்பது அவ்வளவு எளிதல்ல. இந்தியாவில் இருந்து கணிசமான உதாரணங்களுடன் அறிக்கையை ஆராயுங்கள். பாஷ் சட்டம். The Sexual Harassment of Women at Workplace Prevention, Prohibition and Redressal Act, 2013 என்பது பணியிடங்களில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தலை தடுக்கவும், தடை செய்யவும் மற்றும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு தீர்வு வழங்கவும் இந்திய அரசால் கொண்டுவரப்பட்ட ஒரு சட்டமாகும். தோற்றம். 1997ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றம் வழங்கிய விசாகா வழிகாட்டுதல்களின் விசாகா கைட்லைன்ஸ் அடிப்படையில் இச்சட்டம் உருவாக்கப்பட்டது. நோக்கம், அரசு மற்றும் தனியார் துறைகள், அமைப்பு சார்ந்த மற்றும் அமைப்பு சாராத துறைகள் என அனைத்து பணியிடங்களிலும் பெண்களுக்கு பாதுகாப்பான சூழலை உறுதி செய்வது. முக்கிய அம்சம், 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கொண்ட ஒவ்வொரு நிறுவனமும் உள்ள குழுவை இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ICC அமைப்பது கட்டாயம். இன்றைய காலத்திலும் பணியிடத்தில் துன்புறுத்தப்படுபவரை அடையாளம் காண்பது எளிதல்ல. ஓர் ஆய்வு. இந்த கூற்று 100% உண்மையானது. சட்டம் கடுமையாக இருந்தாலும் சமூக மற்றும் உளவியல் காரணங்களால் பாதிக்கப்பட்ட பெண்கள் தங்களுக்கு நடக்கும் கொடுமையை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மறைக்கிறார்கள். இதனால் அவர்களை அடையாளம் காண்பது கடினமாகிறது. இதற்கான காரணங்களையும் இந்தியச் சூழலில் உள்ள உதாரணங்களையும் கீழே காண்போம். துன்புறுத்தலின் நுட்பமான வடிவம். Subtle nature of harassment. பாலியல் துன்புறுத்தல் என்பது எப்போதும் உடல் ரீதியான தொடுதலாக மட்டும் இருப்பதில்லை, அது மிகவும் நுட்பமானதாக சட்டல் மாறிவிட்டது. விளக்கம். இரட்டை அர்த்தம் கொண்ட ஜோக்குகள், டபுள் மீனிங் ஜோக்ஸ், உற்று பார்த்தல், ஸ்டேரிங், அல்லது தனிப்பட்ட வாழ்க்கை பற்றி கேட்பது போன்றவை வெளிப்படையாக தெரியாது. இந்திய உதாரணம். கார்ப்பரேட் நிறுவனங்களில் நடக்கும் இரவு விருந்துகளிலோ, ஆஃபீஸ் பார்ட்டீஸ் அல்லது குழுவாகச் செல்லும் பயணங்களிலோ நட்பு என்ற பெயரில் வரம்புகள் மீறப்படுகின்றன. இது ஜஸ்ட் ஃபன் என்று சொல்லி மழுப்பிவிடுவதால் பாதிக்கப்பட்டவர் குழப்பமடைகிறார். அதிகார படிநிலை மற்றும் மிரட்டல். பவர் டைனாமிக்ஸ். பெரும்பாலும் துன்புறுத்துபவர் பாதிக்கப்பட்டவரை விட பதவியில் உயர்ந்தவராக சீனியர் பாஸ் இருப்பார். சிக்கல். இதை எதிர்த்தால் வேலை போய்விடும் அல்லது பதவி உயர்வு கிடைக்காது. குவிட் ப்ரோ குவோ என்ற பயம்.
உதாரணம் தெஹல்கா வழக்கு. தருண் தேஜ்பால் வழக்கில் பாதிக்கப்பட்ட பெண் தனது தலைமை ஆசிரியரையே எடிட்டர் இன் சீஃப் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. அவர் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்தவர் என்பதால் அந்த பெண் அடைந்த மனக்கலக்கத்தையும் அதை வெளிக்கொண்டு வருவதில் இருந்த சிக்கலையும் இது காட்டுகிறது. மீ டூ இயக்கம் வெளிப்படுத்திய உண்மை #மீ டூ மூவ்மெண்ட். 2018 இல் இந்தியாவில் வெடித்த #மீ டூ இயக்கம் பல ஆண்டுகளாக பெண்கள் அமைதியாக இருந்ததை வெளிச்சம் போட்டு காட்டியது. ஆய்வு. எம்.ஜே. அக்பர் போன்ற மிகவும் பிரபலமான அதிகாரமிக்க நபர்களுக்கு எதிராக பெண்கள் குரல் கொடுக்க பல ஆண்டுகள் தேவைப்பட்டன. உதாரணம் பிரியா ரமணி வழக்கு. பாடம். வெளியே மிகவும் தைரியமாகவும் வெற்றியாளராகவும் தெரியும் பெண்கள் கூட உள்ளுக்குள் துன்புறுத்தலை அனுபவித்துக் கொண்டிருக்கலாம் என்பதை இது உணர்த்தியது. என்ன சொல்வார்களோ என்ற சமூக அச்சம். ஸ்டிக்மா. விக்டிம் பிளேமிங். இந்தியாவில் இன்றும் பாதிக்கப்பட்டவரைத்தான் சமூகம் குற்றவாளியாக பார்க்கிறது. நடைமுறை. ஒரு பெண் புகார் அளித்தால் அவள் ஏன் அவ்வளவு நேரம் அலுவலகத்தில் இருந்தாள், அவள் ஏன் அப்படி உடை அணிந்தாள் என்ற கேள்விகளே முதலில் வருகின்றன. விளைவு. குடும்ப கௌரவம் மற்றும் தன் மீதான அவதூறுக்கு பயந்து பெண்கள் அமைதியாக இருக்கிறார்கள். இதனால் சக ஊழியர்களுக்கோ அல்லது குடும்பத்தினருக்கோ கூட அவர்கள் பாதிக்கப்படுவது தெரிவதில்லை. டிஜிட்டல் துன்புறுத்தல். டிஜிட்டல் ஹராஸ்மெண்ட். கோவிட்-19க்கு பிறகு பணியிடங்கள் கணினி திரைகளுக்கு மாறிவிட்டன. வடிவம். நள்ளிரவில் வாட்ஸ்அப் செய்திகள் அனுப்புவது, வீடியோ காலில் தவறாக நடந்து கொள்வது போன்றவை அதிகரித்துள்ளன. கண்டறிவது கடினம். இது தனிப்பட்ட மொபைலில் நடப்பதால் அலுவலகத்தில் இருக்கும் மற்றவர்களுக்கு இது தெரிவதில்லை. அமைப்புசாரா துறையின் நிலை. கட்டிடத் தொழிலாளர்கள் மற்றும் வீட்டு வேலை செய்யும் பெண்களின் நிலை இன்னும் மோசம். உதாரணம் தினக்கூலிக்கு வேலை செய்யும் பெண்கள் மேஸ்திரிகளால் பாலியல் சீண்டலுக்கு ஆளானாலும் அடுத்த வேளை உண்பதற்கு வழி இருக்காது என்பதால் அதைச் சகித்துக்கொண்டு வேலை செய்கிறார்கள். இவர்களின் முகத்தில் தெரியும் சோர்வை வறுமை என்று நினைப்போமே தவிர அது பாலியல் துன்புறுத்தல் என்று எளிதில் கண்டறிய முடியாது. முடிவுரை. பாஷ் சட்டம் ஒரு சட்டரீதியான பாதுகாப்பை அளித்தாலும் மௌன கலாச்சாரம் கல்ச்சர் ஆஃப் சைலன்ஸ் இன்னும் உடையவில்லை. துன்புறுத்தல் என்பது இப்போது உடல் சார்ந்ததை விட மனம் மற்றும் அதிகாரம் சார்ந்ததாக மாறிவிட்டதால் பாதிக்கப்பட்டவரை அடையாளம் காண்பது முன்னெப்போதையும் விடச் சவாலாக உள்ளது. எனவே உள்ளக்குழுக்கள் ஐசிசி வெறும் புகாரை விசாரிக்கும் அமைப்பாக மட்டும் இல்லாமல் ஊழியர்களிடையே நம்பிக்கையை உருவாக்கும் அமைப்பாகச் செயல்பட்டால் மட்டுமே இந்த திரைமறைவு துன்புறுத்தல்களை வெளிக்கொண்டு வர முடியும். What is POSH Act? Identification of tormentor by women at workplace does not come easily even today. Examine the statement with substantive examples from India. POSH சட்டம் என்றால் என்ன? இன்றைய காலத்திலும் கூட பணியிடத்தில் பெண்களால் துன்புறுத்தப்படுபவரை அடையாளம் காண்பது அவ்வளவு எளிதல்ல. இந்தியாவிலிருந்து கணிசமான உதாரணங்களுடன் அறிக்கையை ஆராயுங்கள். The POSH Act, or the Sexual Harassment of Women at Workplace Prevention, Prohibition and Redressal Act, 2013, is a law designed to protect women from sexual harassment at the workplace. It provides a framework for preventing, prohibiting, and redressing complaints of sexual harassment, ensuring a safe and respectful work environment. பாஷ் சட்டம் அல்லது பணியிடத்தில் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு, தடை மற்றும் நிவாரணம் சட்டம் 2013 பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தலிலிருந்து பெண்களை பாதுகாக்க வடிவமைக்கப்பட்ட ஒரு சட்டமாகும். இது பாலியல் துன்புறுத்தல் புகார்களை தடுப்பதற்கும், தடை செய்வதற்கும், நிவர்த்தி செய்வதற்கும், பாதுகாப்பான மற்றும் மரியாதைக்குரிய பணிச்சூழலை உறுதி செய்வதற்கும் ஒரு கட்டமைப்பை வழங்குகிறது. Key provisions of the POSH Act. POSH சட்டத்தின் முக்கிய விதிகள்.
Definition of sexual harassment. The Act defines sexual harassment as unwelcome acts or behavior, including physical contact, advances, demands for sexual favors, sexually colored remarks, showing pornography, or any other unwelcome physical, verbal, or non-verbal conduct of sexual nature. பாலியல் துன்புறுத்தலின் வரையறை. இந்த சட்டம் பாலியல் துன்புறுத்தலை உடல் ரீதியான தொடர்பு, முன்னேற்றங்கள், பாலியல் சலுகைகளுக்கான கோரிக்கைகள், பாலியல் வண்ணக் கருத்துக்கள், ஆபாச படங்களை காண்பித்தல் அல்லது பாலியல் இயல்புடைய வேறு ஏதேனும் விரும்பத்தகாத உடல், வாய்மொழி அல்லது வாய்மொழி அல்லாத நடத்தை உள்ளிட்ட விரும்பத்தகாத செயல்கள் அல்லது நடத்தை என வரையறுக்கிறது. Internal Complaints Committee ICC. Every workplace with 10 or more employees must constitute an ICC to handle complaints of sexual harassment. The ICC must include a senior woman employee as the presiding officer, at least 2 other employees, and an external member from an go or with expertise in women's rights. உள்புகார்கள் குழு ICC 10 அல்லது அதற்கு மேற்பட்ட ஊழியர்களை கொண்ட ஒவ்வொரு பணியிடமும் பாலியல் துன்புறுத்தல் புகார்களை கையாள ஒரு ICC-ஐ அமைக்க வேண்டும். ICC தலைமை அதிகாரியாக ஒரு மூத்த பெண் ஊழியர், குறைந்தது 2 ஊழியர்கள் மற்றும் ஒரு கோ அல்லது பெண்கள் உரிமைகளில் நிபுணத்துவம் பெற்ற ஒரு வெளிப்புற உறுப்பினரை சேர்க்க வேண்டும். Local Complaints Committee LCC. For workplaces with fewer than 10 employees or cases involving the employer, district level LCCs are set up by the government to address complaints. உள்ளூர் புகார்கள் குழு LCC 10க்கும் குறைவான ஊழியர்களை கொண்ட பணியிடங்கள் அல்லது முதலாளி சம்பந்தப்பட்ட வழக்குகளுக்கு புகார்களை தீர்க்க மாவட்ட அளவிலான LCC-க்கள் அரசாங்கத்தால் அமைக்கப்படுகின்றன. Penalties for non-compliance. Employers failing to constitute an ICC or comply with the Act can face fines up to 50,000 ரூபாய் for the first offense, with repeated violations potentially leading to cancellation of business licenses. இணக்கமின்மைக்கான அபராதங்கள். ICC-ஐ அமைக்க தவறிய அல்லது சட்டத்திற்கு இணங்கத் தவறிய முதலாளிகள் முதல் குற்றத்திற்கு 50,000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம். மீண்டும் மீண்டும் மீறப்பட்டால் வணிக உரிமங்கள் ரத்து செய்யப்படலாம். Regarding the statement, identification of tormentor by women at workplace does not come easily even today. It is true that many women face challenges in identifying and reporting sexual harassment at the workplace. பணியிடத்தில் பெண்களால் துன்புறுத்தப்படுபவர்களை அடையாளம் காண்பது இன்றும் கூட எளிதாக இல்லை என்ற கூற்றை பொறுத்தவரை, பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தலை கண்டறிந்து புகாரளிப்பதில் பல பெண்கள் சவால்களை எதிர்கொள்கிறார்கள் என்பது உண்மைதான். Fear of social stigma. Women may fear that reporting sexual harassment will affect their family's reputation and dignity, leading to social stigma. சமூக களங்கம் குறித்த பயம். பாலியல் துன்புறுத்தலை புகாரளிப்பது தங்கள் குடும்பத்தின் நற்பெயரையும் கண்ணியத்தையும் பாதிக்கும் என்றும், இதனால் சமூக களங்கம் ஏற்படும் என்றும் பெண்கள் அஞ்சலாம். Power dynamics. The power imbalance between employees and employers or between colleagues can make it difficult for women to report incidents of sexual harassment. சக்தி இயக்கவியல். ஊழியர்களுக்கும் முதலாளிகளுக்கும் இடையிலான அல்லது சக ஊழியர்களுக்கிடையேயான அதிகார ஏற்றத்தாழ்வு பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களை புகாரளிப்பதை பெண்களுக்கு கடினமாக்குகிறது. Lack of awareness. Many women may not be aware of their rights or the procedures for reporting sexual harassment, leading to underreporting. விழிப்புணர்வு இல்லாமை. பல பெண்கள் தங்கள் உரிமைகள் அல்லது பாலியல் துன்புறுத்தலை புகாரளிப்பதற்கான நடைமுறைகள் பற்றி அறிந்திருக்காமல் இருக்கலாம். இது குறைவான அறிக்கையிடலுக்கு வழிவகுக்கும். Fear of retaliation. Women may fear retaliation from their employers or colleagues if they report incidents of sexual harassment. பழிவாங்கும் பயம். பாலியல் துன்புறுத்தல் சம்பவங்களை புகாரளித்தால் தங்கள் முதலாளிகள் அல்லது சக ஊழியர்களிடமிருந்து பழிவாங்கலுக்கு ஆளாக நேரிடும் என்று பெண்கள் அஞ்சலாம். Examples. Me Too movement. The Me Too movement in India gained significant attention in 2018, with many women sharing their experiences of sexual harassment in the workplace and the entertainment industry.
This movement highlighted the need for a safe and respectful work environment and the importance of implementing the POSH Act effectively. இந்தியாவிலிருந்து உதாரணங்கள். மீ டூ இயக்கம். இந்தியாவில் மீ டூ இயக்கம் 2018ஆம் ஆண்டில் குறிப்பிடத்தக்க கவனத்தை பெற்றது. பல பெண்கள் பணியிடத்திலும் பொழுதுபோக்குத் துறையிலும் தங்கள் பாலியல் துன்புறுத்தல் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டனர். இந்த இயக்கம் பாதுகாப்பான மற்றும் மரியாதைக்குரிய பணிச்சூழலின் அவசியத்தையும் பாஷ் சட்டத்தை திறம்பட செயல்படுத்துவதன் முக்கியத்துவத்தையும் எடுத்துக்காட்டியது. Vishakha Guidelines. The Vishakha Guidelines, laid down by the Supreme Court in 1997, were a significant step towards addressing sexual harassment at the workplace. These guidelines formed the basis for the POSH Act and emphasized the need for employers to provide a safe work environment and to establish procedures for reporting and redressing complaints of sexual harassment. விசாகா வழிகாட்டுதல்கள். 1997ஆம் ஆண்டு உச்ச நீதிமன்றத்தால் வகுக்கப்பட்ட விசாகா வழிகாட்டுதல்கள் பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தலை நிவர்த்தி செய்வதற்கான ஒரு குறிப்பிடத்தக்க படியாகும். இந்த வழிகாட்டுதல்கள் பாஷ் சட்டத்திற்கு அடிப்படையாக அமைந்தன, மேலும் முதலாளிகள் பாதுகாப்பான பணிச்சூழலை வழங்க வேண்டியதன் அவசியத்தையும் பாலியல் துன்புறுத்தல் புகார்களை புகாரளித்து நிவர்த்தி செய்வதற்கான நடைமுறைகளை நிறுவ வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தின. Recent cases. Despite the existence of the POSH Act, recent cases of sexual harassment in India have highlighted the need for effective implementation and enforcement of the law. The Supreme Court has emphasized the importance of strict compliance with the POSH Act and has directed employers to take proactive measures to prevent and address sexual harassment at the workplace. சமீபத்திய வழக்குகள். பாஷ் சட்டம் இருந்த போதிலும் இந்தியாவில் சமீபத்திய பாலியல் துன்புறுத்தல் வழக்குகள் சட்டத்தை திறம்பட செயல்படுத்துவதற்கும் அமலாக்குவதற்கும் அவசியத்தை எடுத்துக்காட்டுகின்றன. பாஷ் சட்டத்தை கண்டிப்பாக கடைப்பிடிப்பதன் முக்கியத்துவத்தை உச்ச நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது மற்றும் பணியிடத்தில் பாலியல் துன்புறுத்தலை தடுக்கவும் நிவர்த்தி செய்யவும் முன்முயற்சி நடவடிக்கைகளை எடுக்க முதலாளிகளுக்கு உத்தரவிட்டுள்ளது. பாலின அடிப்படையிலான வன்முறை பிரச்சினைகளை இந்தியா எந்த வழிகளில் நிவர்த்தி செய்து பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்த முடியும்? இந்தியாவில் பாலின அடிப்படையிலான வன்முறையை ஜெண்டர் பேஸ்ட் வயலன்ஸ் ஜிபிவி நிவர்த்தி செய்து பெண்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவது என்பது ஒரு பன்முகத்தன்மை கொண்ட சவாலாகும். இதனை சமூகவியல் மற்றும் நிர்வாக ரீதியாக பின்வரும் வழிகளில் மேம்படுத்த முடியும். சட்ட அமலாக்கம் மற்றும் நீதித்துறை சீர்திருத்தம். சட்டங்கள் இருப்பதை விட அவை எவ்வளவு விரைவாகவும் துல்லியமாகவும் நடைமுறைப்படுத்தப்படுகின்றன என்பதே முக்கியம். விரைவு நீதிமன்றங்கள் பாலியல் வன்முறை தொடர்பான வழக்குகளை ஒரு குறிப்பிட்ட கால வரம்பிற்குள் 6 மாதங்கள் முடிக்க சிறப்பு நீதிமன்றங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும். காவல்துறை உணர்திறன். பாதிக்கப்பட்ட பெண் புகார் அளிக்க வரும்போது அவரை தரம் தாழ்ந்து நடத்தாமல் கண்ணியத்துடன் நடத்தும் வகையில் காவல்துறைக்கு தொடர் பயிற்சியும் ஒவ்வொரு நிலையத்திலும் பெண் காவலர்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதும் அவசியம். பொருளாதார வலுவூட்டல். எக்கனாமிக் எம்பவர்மெண்ட். பொருளாதார ரீதியாக ஒரு பெண் சுதந்திரமாக இருக்கும்போது அவரால் வன்முறைச் சூழலிலிருந்து எளிதாக வெளியேற முடியும். சொத்துரிமை. பெண்களுக்கு சொத்துரிமை கிடைப்பதை உறுதி செய்தல் மற்றும் சிறுதொழில் தொடங்க குறைந்த வட்டியில் கடன் வழங்குதல். பணியிட பாதுகாப்பு. அனைத்து நிறுவனங்களிலும் உள்புகார் குழுக்கள் இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி இருப்பதை அரசு உறுதி செய்ய வேண்டும். கல்வி மற்றும் மனநிலை மாற்றம். சோஷியல் என்ஜினியரிங். வன்முறை ஒழிப்பு என்பது வீடுகளில் இருந்தே தொடங்க வேண்டும். பாடத்திட்ட மாற்றம். ஆண் பெண் சமம் மற்றும் பிறரின் சம்மதம் கான்சென்ட் குறித்த பாடங்களை ஆரம்ப கல்வியிலிருந்தே கட்டாயமாக்க வேண்டும். ஆண்களின் பங்களிப்பு. வன்முறை ஒழிப்பில் ஆண்களை ஒரு கூட்டாளிகளாக இணைத்து நச்சுத்தனமான ஆண்மை டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். தொழில்நுட்பம் மற்றும் உட்கட்டமைப்பு மேம்பாடு. நகரமைப்பு மற்றும் தொழில்நுட்பம் பெண்களின் பாதுகாப்பிற்கு அரணாக இருக்க வேண்டும். பாதுகாப்பான நகரங்கள் திட்டம். பொது இடங்களில் அதிகப்படியான சிசிடிவி கேமராக்கள், போதிய தெருவிளக்குகள் மற்றும் பொது போக்குவரத்தில் அவசரகால பொத்தான்களை பேனிக் பட்டன்ஸ் நிறுவுதல். ஒன் ஸ்டாப் சென்டர்கள். சாக்கி. வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு சிகிச்சை,
சட்ட ஆலோசனை மற்றும் தங்குமிடம் ஆகியவற்றை ஒரே இடத்தில் வழங்கும் மையங்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் அதிகப்படுத்த வேண்டும். சமூக தலையீடு மற்றும் விழிப்புணர்வு. பார்வையாளர் தலையீடு பைஸ்டாண்டர் இன்டர்வென்ஷன். பொது இடங்களில் ஒரு பெண்ணுக்கு அநீதி நடக்கும்போது பொதுமக்கள் வேடிக்கை பார்க்காமல் தலையிடுவதற்கான சமூக விழிப்புணர்வை உருவாக்க வேண்டும். உதவி எண்கள் 181 பெண்கள் உதவி எண் மற்றும் 1091 காவல்துறை உதவி எண் போன்றவற்றை ஊரகப் பகுதிகளில் பெருமளவில் விளம்பரப்படுத்த வேண்டும். முடிவுரை. அரசின் திட்டங்கள் ஒருபுறம் இருந்தாலும் பெண்களை பாதுகாக்கப்பட வேண்டியவர்களாக பார்க்காமல் அனைத்து உரிமைகளும் கொண்ட சமமான மனிதர்களாக பார்க்கும் சமூக மனநிலை மாற்றமே நிரந்தர தீர்வை தரும். In what ways can India address issues of gender-based violence and promote the safety and security of women? பாலின அடிப்படையிலான வன்முறை பிரச்சினைகளை இந்தியா எந்த வழிகளில் நிவர்த்தி செய்து பெண்களின் பாதுகாப்பை மேம்படுத்த முடியும்? To address issues of gender-based violence and promote the safety and security of women in India, several measures can be taken. பாலின அடிப்படையிலான வன்முறை பிரச்சினைகளை தீர்க்கவும் இந்தியாவில் பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பை மேம்படுத்தவும் பல நடவடிக்கைகள் எடுக்கப்படலாம். Legal reforms and enforcement. சட்ட சீர்திருத்தங்கள் மற்றும் அமலாக்கம். Strengthening laws ensure strict enforcement of existing laws, such as the Protection of Women from Domestic Violence Act and the Sexual Harassment of Women at Workplace Act. சட்டங்களை வலுப்படுத்துதல். குடும்ப வன்முறையிலிருந்து பெண்களை பாதுகாக்கும் சட்டம் மற்றும் பணியிடத்தில் பெண்கள் மீதான பாலியல் துன்புறுத்தல் சட்டம் போன்ற தற்போதைய சட்டங்களை கடுமையாக அமல்படுத்துவதை உறுதி செய்தல். Fast track courts. Establish fast track courts specifically for handling cases of gender-based violence to ensure swift justice. விரைவு நீதிமன்றங்கள். விரைவான நீதியை உறுதி செய்வதற்காக பாலின அடிப்படையிலான வன்முறை வழக்குகளை கையாள குறிப்பாக விரைவு நீதிமன்றங்களை நிறுவுதல். Awareness and education. Community awareness programs. Conduct awareness programs in communities to educate people about gender equality, women's rights, and the consequences of gender-based violence. சமூக விழிப்புணர்வு திட்டங்கள். பாலின சமத்துவம், பெண்கள் உரிமைகள் மற்றும் பாலின அடிப்படையிலான வன்முறையின் விளைவுகள் குறித்து மக்களுக்கு கற்பிக்க சமூகங்களில் விழிப்புணர்வு திட்டங்களை நடத்துதல். School education. Integrate gender sensitization and education on respectful relationships into school curricula. பள்ளிக் கல்வி. மரியாதைக்குரிய உறவுகள் குறித்த பாலின உணர்திறன் மற்றும் கல்வியை பள்ளி பாடத்திட்டத்தில் ஒருங்கிணைத்தல். Support services. ஆதரவு சேவைகள். Crisis centers. Establish and support crisis centers that provide shelter, counseling, and legal aid to women facing violence. நெருக்கடி மையங்கள். வன்முறையை எதிர்கொள்ளும் பெண்களுக்கு தங்குமிடம், ஆலோசனை மற்றும் சட்ட உதவி வழங்கும் நெருக்கடி மையங்களை நிறுவி ஆதரிக்கவும். Hotlines. Maintain 24/7 hotlines for women to report incidents of violence and seek help. ஹாட்லைன்கள். வன்முறை சம்பவங்களை புகாரளிக்கவும் உதவி பெறவும் பெண்கள் 24/7 ஹாட்லைன்களை பராமரித்தல். Empowerment and economic independence. அதிகாரமளித்தல் மற்றும் பொருளாதார சுதந்திரம். Skill development. Provide skill development and vocational training programs to empower women economically and reduce their dependency. திறன் மேம்பாடு. பெண்களை பொருளாதார ரீதியாக மேம்படுத்தவும் அவர்களின் சார்புநிலையை குறைக்கவும் திறன் மேம்பாடு மற்றும் தொழில் பயிற்சி திட்டங்களை வழங்குதல். Financial inclusion. Promote financial inclusion and access to credit for women to enhance their economic independence. நிதி சேர்க்கை. பெண்களின் பொருளாதார சுதந்திரத்தை மேம்படுத்த நிதி சேர்க்கை மற்றும் கடன் அணுகலை ஊக்குவித்தல். Safety and security measures. பாதுகாப்பு மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள். Public safety. Improve public safety measures, such as better street lighting, surveillance cameras, and increased police presence in public spaces. பொது பாதுகாப்பு. சிறந்த தெரு விளக்குகள், கண்காணிப்பு கேமராக்கள் மற்றும் பொது இடங்களில் அதிகரித்த போலீஸ் இருப்பு போன்ற பொது பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துதல். Transport safety.
enhance safety measures in public transport, including women-only sections in buses and trains and safe transportation options. போக்குவரத்து பாதுகாப்பு, பேருந்துகள் மற்றும் ரயில்களில் பெண்கள் மட்டுமே பிரிவுகள் மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து விருப்பங்கள் உட்பட பொது போக்குவரத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளை மேம்படுத்துதல். ஹெல்த்கேர் அண்ட் சப்போர்ட், சுகாதாரம் மற்றும் ஆதரவு. மெடிக்கல் சப்போர்ட், ensure access to medical and psychological support for survivors of gender-based violence. மருத்துவ ஆதரவு, பாலின அடிப்படையிலான வன்முறையிலிருந்து தப்பியவர்களுக்கு மருத்துவ மற்றும் உளவியல் ஆதரவை அணுகுவதை உறுதி செய்தல். Trauma-informed care, train healthcare providers in trauma-informed care to better support survivors. அதிர்ச்சி தகவல் பராமரிப்பு, உயிர் பிழைத்தவர்களை சிறப்பாக ஆதரிக்க அதிர்ச்சி தகவல் பராமரிப்பில் சுகாதார வழங்குனர்களுக்கு பயிற்சி அளிக்கவும். By implementing these measures, India can work towards creating a safer and more secure environment for women, ultimately reducing gender-based violence and promoting gender equality. இந்த நடவடிக்கைகளை செயல்படுத்துவதன் மூலம் பெண்களுக்கு பாதுகாப்பான மற்றும் மிகவும் பாதுகாப்பான சூழலை உருவாக்குவதற்கும் இறுதியில் பாலின அடிப்படையிலான வன்முறையை குறைப்பதற்கும் பாலின சமத்துவத்தை ஊக்குவிப்பதற்கும் இந்தியா செயல்பட முடியும். For join our free courses, எங்கள் இலவச படிப்புகளில் சேர கான்டாக்ட் 7871461001. வாட்ஸ்அப் only. Send your name and details. வாட்ஸ்அப் மட்டும். உங்கள் பெயர் மற்றும் விவரங்களை அனுப்பவும்.